அமெரிக்காவில் இன்றைக்கி பம்கின் ஃபெஸ்டிவலுங்க. மாட்டான், அதாவது பியோரியாவுக்கு பக்கத்தில் இருக்க மாட்டான்ற பேஸில் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லலாம் பொங்கல் ஹார்வெஸ்டிங்காக கொண்டாடுறோன்னா, இவங்க வந்து ஹாலோவின்காக பம்கின் வச்சு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்கங்க. இந்த ஃபெஸ்டிவலை நம்மளும் போய் பார்க்கலான்ட்டு போய் பார்த்தோங்க. பார்த்திங்கன்னா நிறைய ஜெயிண்ட் வீல், நிறைய ராட்டினம், அந்த மாதிரி நிறைய இருந்ததுங்க. அதெல்லாம் அப்படியே பார்க்குறதுக்கு நம்ம ஊரை பார்க்குற மாதிரியே இருந்தது. என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா மக்கள் தான். நம்ம ஊரில் இருக்க மக்களும் இவங்களும் ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு டிக்கெட்டில் வந்து பஞ்ச் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. இல்லை இண்டிவிஜுவலாக வேணும்னாலும் நம்ம இண்டிவிஜுவலாக டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக ஒரு 4-6 டிக்கெட் வாங்கினோம். ஸோ அந்த 6 டிக்கெட்டுமே ஒரு ரைடுக்கே போயிருச்சுங்க. ஏன்னா இந்த ஜெயிண்ட் வீலில் வந்து ஒரு ஆளுக்கு 2 டிக்கெட் இருந்தால் தான் போக முடியுமா. ஸோ இதை தெரியாமல் நம்ம ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கிட்டோம். நல்ல வேலை இந்த ஜீரோ கிராவிட்டிக்கு போலங்க. ஜீரோ கிராவிட்டின்னு இந்த பாருங்கள், இந்த இது வந்து 90 டிகிரியில் சுற்றுதுங்க. ஃபஸ்ட்டு என்னவோ முன்னாடி இதுக்கு போகலான்ட்டு ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துட்டோம். பார்த்தா இங்கே பாருங்கள், இது நார்மலாக சுற்றுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அப்படியே ஒரு 90 டிகிரி ஆங்கிளில் கொண்டு போயிட்டு தலைகீழ சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தது. எதுக்குடா வம்பு, நமக்கு சும்மாவே தலை சுற்றும், இதில் வேறு ஏறி உட்காந்துட்டு நமக்கு எதுக்கு வம்புன்ட்டு ஜெயிண்ட் வீலில் தான் போனோம். இதுதான் அந்த ஜெயிண்ட் வீலு. இதே ராட்டினத்தை நம்ம ஊரில் தீவு திடலில் போடுவாங்க. சென்னையில் பார்த்துருக்கீங்களா? அந்த ஞாபகம் எனக்கு வந்துருச்சுங்க. சரி, ஓகே, நம்மளும் போய் இந்த ஜெயிண்ட் வீலில் ஏறலான்னா ரொம்ப மைல்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அட் த சேம் டைம் ஹோல் மார்டன் சிட்டியே நான் வந்து வியூவை எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஜெயிண்ட் வீல். ஸோ வாங்க நம்ம இந்த ஜெயிண்ட் வீலில் என்னென்ன பண்ணுறோம் அட்டகாசன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜெயிண்ட் வீலில் இது மாதிரி ஸ்லோவாக ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப மைல்டாக, ரொம்ப அப்படியே தலை சுற்றுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப காமாக நல்ல ஒரு ப்ரீஸி ஏரோட அப்படி சூப்பராக இருந்ததுங்க. நல்ல காற்று வந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக லாங் வீடியோவில் இதை நான் போடுவேன். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்குறதுக்கு ஆயிஷா உலகம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே.